ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, எங்களோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து நீங்கள் எந்த ஊர், நீங்கள் பேசுகிற ஸ்லாங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, எந்த ஊர் நிறைய பேர் கேட்டிங்க. அவங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டோம் எந்த ஊருன்னு சொல்லிட்டு. பட் இப்போவும் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க எந்த ஊருன்னு சொல்லிட்டு. உங்களுக்காக நாங்கள் வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணுறோம். அந்த சாங்கை வந்து கவனிச்சிங்க அப்படின்னா அதில் நாங்கள் எந்த ஊருன்றதை அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த சாங்லேயே அந்த ஒரு பேர் மட்டும்தான் வரது. சீமையில என்ன பத்தி கேளு, தூளு கலப்புறவன் தூத்துக்குடி ஆளு, ராசா எட்டு வச்ச படபடக்கும் ஊரு, லேசா கண்ணடிச்ச வெடி வெடிக்கும் ஆறு வரும். கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எந்த ஊருன்னு. அதுக்கப்புறம் எங்களோட நேம் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வந்துட்டு. ஸோ என்னோட பேர் பானு, இவளோட பேர் கவிதா. இல்லை, என் பேரும் பானு தான். இவளுக்கு வந்து கவிதான்னு தான் பேர் வச்சிருக்காங்க. இவளுக்கு வந்து அந்த பேர் பிடிக்கல. உடனே என்னோட பேரை சுட்டு வச்சுக்கிட்டா. நான் வைக்கல, வீட்டில் எல்லாரும் ஏதாவது வீட்டில் வச்சிருக்கிற பொருளை சுடுவோம், இல்லை ஏதாவது பண்டம் சுடுவோம், அந்த மாதிரி இருக்குது. வந்து என் பேரை சுட்டுட்டா என்கிட்ட இருந்து. ஸ்டார்டிங்கில் முத்து மாதிரி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நான் அக்செப்ட் பண்ணியிருக்க தான் செஞ்சுருப்பேன். என்ன, என் பேர் பானுன்னு வச்சாங்க, நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டேன். இவளுக்கு வந்து கவிதான்னு வச்சாங்க, இவளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உடனே என் பேர் சுட்டுட்டா. பிடிக்கும், என் பேர் பிடிக்கும். இல்லை இல்லை, என் பேர் எனக்கு பிடிக்கும். கவிதான்னு அப்ப சொல்ல வேண்டியதுன்னு எல்லார்ட்டையும் சொல்றேன்ல. கவிதான்னு சொன்னப்போ அப்படின்னால கவிதா தான் சொல்ல மாட்டான். பானு பிரியா, அவ பேர் பானுமதி. இப்படி சுட்டுட்டா, பாதி சுட்டுட்டா. இங்கே நான் அப்படியே வச்சா தெரியாதுன்ட்டு இங்கே உள்ள பானுவை தூக்கிட்டு அங்கே யார்கிட்டையோ இருந்து பிரியாவை பிடுங்கி பானு பிரியான்னு வச்சுட்டா. இன்னொரு தரமான சம்பவம் வந்து இன்னைக்கு நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் வெளியே போயிருந்தோம். அப்போ வந்து எங்களை மீட் பண்ணி ஒரு பொண்ணு வந்துட்டு என்னோட பேரை சொன்னான். கரெக்டாக நீங்கள் இந்த ஸ்கூலில் தானே படிச்சிங்க, அவங்க பேர் இதானே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னிச்சு. உடனே நானும் ஆமாம் நல்லா இருக்கீங்களாண்ணா, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த இதுக்கெல்லாம் இவ யார் அப்படின்னா எனக்கு தெரியலை, அது யாருன்னு எனக்கே தெரியல. ஆனால் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எங்கே இருக்கீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணியாச்சு. ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் அவங்க யாருன்றதே தெரியல. ஆனால் அவங்க மட்டும் என் பேரை கரெக்டாக சொல்கிறாங்க, நான் எங்கே படித்தேன்னு சொல்கிறாங்க, எத்தனை படித்தேன்னு சொல்கிறாங்க, எல்லாமே கரெக்டாக சொல்கிறாங்க. என்ன படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்றது முதற்கொண்டு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து அவங்க யாருன்னு இப்போ வரைக்கும் தெரியலை. இது மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் நிறைய பேர் இது மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அங்கே நல்லா பேசிடுவேன், ஆனால் இங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க எனக்கு யாருன்னே தெரியாது. கண்டிப்பாக நீங்களும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா அந்த இன்சிடெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோவே நல்லா இல்லை, அது ஒரு விஷயம். பாய். இந்த அக்கா வாயை திறக்க மாட்டாங்க, இருப்பாங்க. ஓகே, பாய்.